வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தை தான் கார்டனாக பார்க்க போகிறீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் என் வீட்டு முன்வாசல். எப்படி இருக்குது பாருங்கள். இதுலேயும் மணி பிளான்ட் செடியெலாம் வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாம் வீடியோ முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். தோட்டத்தில் வாழை மரம், பெரிய வாழை மரம், நிறைய வாழை மரம் இருந்தது. மழையில் ஊந்துருச்சு காற்றுல. இப்போ அந்த பெரிய வாழை மரம் காட்டினா அது ஒன்று, இந்த சின்ன வாழை மரம் ஒன்று. இந்த பாருங்கள், இந்த பெரிய வாழை மரம் ஒன்று. அதாவது வீட்டுக்கு தேவையான ஒரு தோட்டத்துக்கு தேவையான அத்தனை பொருளும் இருக்குது எங்கள் வீட்டு தோட்டத்தில். இது சின்ன வாழை மரம் உழுந்ததை எடுத்து நான் நெட்டு வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். இது சின்ன வாழை மரம், இப்போ தான் தளித்து வளருது. இது கருவேப்பிலை செடி கிடையாது, மரம் கிடையாது, தோப்பு. ஏகப்பட்ட கருவேப்பிலை செடியை தோப்பு மாதிரி இருக்குது பாருங்கள். கருவேப்பிலை எல்லாத்துக்குமே நல்லது, முடிக்கு நல்லது, தோட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இது செம்பருத்தி செடி, பூமி பார்த்த செம்பருத்தியும் இருக்குது, சாதா செம்பருத்தியும் இருக்குது. இதை பாருங்கள், இதுதான் பூமி பார்த்த செம்பருத்தி. இது எல்லார் வீட்லேயும் இருக்குமான்னு தெரில. இது வந்து சாதா செம்பருத்தி. நல்லா பெரிய தோட்டமாக இருக்கும். எங்கள் வீட்டு தோட்டம் தான், இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இது பெரிய செம்பருத்தி செடி இல்லை, மரம். செம்பருத்தி செடி இல்லைன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் மரம் இருக்குது. இது கொய்யா மரம், அப்புறம் ஒரு எலுமிச்சை மரம் இருக்குது, அப்புறம் 2 பலா மரம் இருக்குது. பலா மரம் வந்து சிப்ஸுக்காக தான். இது கொய்யா மரம் பாருங்கள். எதுவுமே பறிக்க முடியாது, அணில் குருவிலாம் கொத்தி சாப்பிட்றது, நமக்கு கிடைக்காது. அப்புறம் மாமரம் ஒன்று இருக்குது. இதுதான் பலாமரம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பலாமரம் காட்டுறேன் பாருங்கள். அது சிப்ஸுக்காக தான். சிப்ஸு தான் போடலாம், சாப்பிட முடியாது. எல்லாம் பூச்சி பிடிச்சி போயிடுது, வளர மாட்டேங்குது. இது உதய மரம், அசோகா மரம். அசோகா மரம் தான் வீட்டை சுற்றி வச்சுருக்காங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்தவங்க. இது முந்திரி மரம். இது வந்து ஆரஞ்சு செம்பருத்தி. இது முந்திரி மரம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது கார்ப்பரேஷன் வீடு. ஒரு 60 வயசு வரைக்கும் இருக்கலாம், அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆச்சுன்னா போயிடணும். இப்போ எல்லா வீடையும் இடிச்சிட்டு வராங்க. ஒரு தெருவில் 100 வீட்டில் இப்போ 3 வீடு தான் இருக்குது, பாக்கியெல்லாம் இடிச்சிட்டாங்க. இதை பாருங்கள், இதான் முந்திரி மரம் எப்படி இருக்குது பாருங்கள். இது நாங்கள் வரதுக்கு முன்னாடியே வச்சது. பெரிய மரம், பழங்காலத்து மரம். நிறைய காய் எடுத்துட்டோம், சம்பாரிச்சிட்டோம் அந்த முந்திரி மரத்தில். இதான் எங்கள் வீட்டு முன்னாடி பாருங்கள், குரோட்டன்ஸ் வச்சுருக்கேன் டப்பாவில், திண்ணையில். இதுதான் முகப்பு வாசல். அது மேலேயும் மணி பிளான்ட்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இது எங்கள் வீட்டு முன் கதவு. முன்னாடி ஷெட்டு போட்டிருக்கோம், அந்த கதவு. அதுக்கப்புறம் பாருங்கள், நிறைய கீரை வகைகள் எல்லாமே வச்சு மணி பிளான்ட் பாருங்கள். தென்னை மரத்தில் ஏற்றி விட்ருக்கேன், வெத்தலை கொடியும் அதில் ஏற்றி விட்ருக்கேன். இதில் வெள்ளை சங்குப்பூ, நீல சங்குப்பூ எல்லாமே இருக்குது. நந்தியாவிட்ட பூவும் இருக்குது. அதாவது ஒரு வீட்டு தோட்டத்துக்கு என்னென்ன ஒரு வீட்டில் இருக்கணுமோ அத்தனையும் எங்கள் வீட்டில் இருக்குது. இதை பாருங்கள், இதெல்லாம் பூத்தொட்டியில் வச்சுருக்கேன். இதெல்லாம் பூத்து வைக்கிற அழகு பொருள், பூத்தொட்டி எல்லாமே இருக்குது பாருங்கள். அழகு பொருளும் குரோட்டன்ஸும் இருக்குது, மருந்து வகைகளும் இருக்குது, செடி கொடி வகைகளும் இருக்குது, மரமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பூ இப்போ காட்டினா பாருங்கள். அந்த பூ ரொம்ப நாளைக்கு 1 மாதம் இருக்குது இந்த பூ. அது வாழை மரம் இருக்கும், அந்த பூ வந்து சூப்பராக இருக்கும். அதில் இன்னொரு பூ காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இந்த இதுலேயும் பூ பூக்கும். ஆனால் இது பூ இப்போ மழை காலம் பூக்கலை. மஞ்சள் கலர் செம்பருத்தியும் இருக்குது, கத்தாழை இருக்குது, எல்லாமே இருக்குது. இதான் மணி பிளான்ட்டு பாருங்கள், எப்படி போயிருக்கு பாருங்கள் மணி பிளான்ட்டு. அதிலே வெத்தலை கொடி சேர்த்து விட்ருக்கேன். இப்படி தான் எங்கள் வீட்டு தோட்டம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை, எங்கள் வீட்டு தோட்டத்தை பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.